இந்த படத்தை வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்கா ரொம்ப எங்கா வந்து ஸ்கிரீன் பிளே பண்ணி கொடுத்திருக்கிற இளைய தளபதியோட அப்பா திரு எஸ். சந்திரசேகர் அவர்களுக்கு, இங்க பக்கத்துல இருந்து என் மாமா இல்லையா, கண்டிப்பா என்னோட ரொம்ப 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 மனதுக்கு நெருக்கமான என்னுடைய தாய் மாமா அவர்களுக்கு என்னுடைய சார்பாகவும் ஸ்னேகா சார்பாகவும் மற்றும் என்னுடைய கணவர் சார்பாகவும் மிக்க மிக்க நன்றி சொல்லிக் கொள்ளவும். அதாவது இந்த விஷயத்த வந்து நான் சொல்றதுக்கு எனக்கு வேர்ட்ஸே கிடையாது. ஏன்னா வந்து இவ்வளோ ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஒரு 18 வயது பெண்ணுக்கு கிடைச்சிருக்குதுங்கிறப்ப வந்து as a mother I'm so proud and I'm so happy to be here as a mother of Sneha Brito. Sneha, more than other directors, she is a very good for me, and I'm sure after 14th everyone's going to be proud of her, and so am my other friend. And all the good luck, Sneha. Hopefully you make just not Tamil cinema, Indian cinema proud. And the hero of the day, Mr. Vijay Antony sir. I love Vijay Antony's Kutu songs, but in this I actually like all the melody songs too. So this is an album where all the 5 songs are good and everyone's gonna like it. I'm looking forward to see all you people in the theaters. Thank you. This is a very special day for me because audio got launched and I'm in love with all the songs. And Vijay sir, thank you so much for giving us such a nice music, and you are hero of today. And SSC sir, thank you so much for making me part of SOI. Working with SSC sir and for SOI, it was a fun, loving experience for me because me, Taman, Sneha, Bindu, Rima ma'am, we all had fun. And I'm sure, the songs are very good. This is first time I'm watching my songs. I'm like so happy, so excited because Uire Uire or Swing Doing, Tirumba Tirumba, all are lovely songs. And it was a great experience. I'm sure you will love the song. Thank you so much. ஆக்சுவலாக அந்த படத்தை பற்றி சொல்லணும்னா சட்டமன்ற வந்து தாத்தாவோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அவர் யார்கிட்ட வேணாலும் கொடுத்துருக்கலாம் அண்ட் நத்திங் ஆக்சுவலி அவர் எனக்கு கொடுத்துருக்காரு. So I think that's a very very big thing for me. I don't know, I don't know what to say because எனக்கு ரொம்ப பெரிய நாள் எனக்கு. And thank you so much எல்லாரும் வந்ததுக்கு, நீங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்னோட ஸ்டார்ஸ் பற்றி நான் சொல்லியே ஆகணும். தமன், he is the hero of the movie. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க படத்தில். he is looking also very good on screen. நீங்களே பார்த்துருப்பீங்க அந்த songs and the teasers. And my heroines Bindu Madhavi and Priya Bajpai. பிந்து நீங்க உங்களுக்கே தெரியும் அவங்க பெர்ஃபார்மன்ஸ்க்கு ரொம்ப பேர் போனவங்க அப்படின்ட்டு. ஸோ ஐம் ஷுர் இந்த படத்துலயும் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் இஸ் பிரில்லியன்ட் பிகாஸ் படத்துல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான சீன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. அண்ட் அந்தந்த சீன்ல எவ்வளோ எமோஷன் கொடுக்கணுமோ எவ்வளோ இது பண்ணணுமோ அவ்வளவுதான் பண்ணியிருக்காங்க. And Priya Bajpai, she looks extremely good on screen. ரொம்ப கியூட்டா இருக்காங்க படத்துல. And Rima ma'am, she's not here. அவங்களும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க படத்துக்கு. ஐ திங்க் இந்த படத்துல எவ்ரிபடி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரக்ஷனா தேவி இஸ் ஹியர். ஷீ இஸ் மை ஃபேவரட். ஏன்னா வந்து ஷீ இஸ் டன் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் படத்துல. அண்ட் தேங்க்யூ ரக்ஷனா, ஷீ இஸ் வெரி கியூட். அண்ட் என்ன சொல்லணும்னா நான் திருப்பி தாத்தா பத்தி தான் சொல்லணும் பிகாஸ் தாத்தா இல்லாம நான் இல்லை. ஸோ தேங்க்யூ சோ 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 மச் தாத்தா. நீங்க பேசினதை கவனிச்சேன் ஸ்னேகா. உங்க படத்தை பார்த்துட்டேன், உங்க திறமை எனக்கு ஆல்ரெடி தெரியும். இவ்வளவு தைரியமா இவ்வளவு பெரிய கூட்டத்தை அட்ரஸ் பண்ற சாதாரண விஷயம் இல்லை. முதல் படத்திலேயே ரொம்ப பிரைட் ஃபியூச்சர் என் கண்ணுக்கு தெரியுது. கண்டிப்பா நீங்க ஃபியூச்சர்ல ஒரு பெரிய ஒரு ஸ்டாரா நீங்க இண்டஸ்ட்ரியில வருவீங்க. ஆல் தி பெஸ்ட். இந்த படத்தோட உங்களை வந்து 18 வயசுல டைரக்டரா லான்ச் பண்ண எஸ்ஐசி சாருக்கு உங்க சார்பா நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சார் எதை தொட்டாலுமே ஹிட் தான். ஸோ நாளைய திருப்பி ரிலீஸ் ஆன டேட்னு சொன்னாங்க. அது மாதிரி அந்த நாள் அதுக்கு ஒரு நாள் முன்னாடி வந்து இந்த ஆடியோ ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பா இந்த ஆடியோ பெரிய ஹிட் ஆகும், ஃபில்மும் பெரிய ஹிட் ஆகணும். இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி நீங்க சின்ன வயசுல லான்ச் ஆகிறது உங்களுக்கு துணையா அமைஞ்ச உங்களோட ஃபாதர் பிட்டோ சார், மதர் விமலா மேடம் எல்லாருக்கும் ரொம்ப நீங்க அவங்க பேரை காப்பாத்துறீங்க. ரியலி யூ ஆர் கோயிங் டு ராக் ஸ்னேகா. தேங்க்யூ சார். எஸ்எஸ்சி சார்.
அப்புறம் இந்த படத்தோட சாங்ஸ் வந்து நேற்று ஆக்சுவலா இது ஹலோ எஃப்எம்ல ஒரு சாங் கேட்டுட்டு இருந்தேன். இந்த சாங் நல்லா இருக்கே அப்படின்னு கேட்டுட்டு இது என்ன படம் அப்படின்னு பார்க்கலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் தெரிஞ்சது இது வந்து சட்டமுறை இருக்கிற படத்தோட ஸ்பெஷல் ப்ரோக்ராம் ஒன்று போயிட்டு இருந்துச்சு ஹலோ எஃப்எம்ல. ஒரு காலேஜ் பசங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஆல்பம் ரிலீஸ் பண்ற மாதிரியே இருந்துச்சு. அது ரொம்ப கலகலப்பா ரொம்ப ஜாலியா எல்லாருமே வந்து அந்த சாங்ஸ் பத்தி அந்த படத்துல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி எல்லாம் பேசினாங்க. நான் கூட போன் பண்ணி விஷ் பண்ணேன். ஸோ விஜய் ஆண்டி சார் எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு சார். அந்த சப்போஸ் உன்ன சாங் வந்து சுக்கிரன் அப்போ ஆக்சுவலா சார் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு விஜய் ஆண்டி சார். அந்த சாங் எல்லாரும் உட்காந்து கேட்டோம். அப்பயே அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. அந்த சாங் அவ்வளவு பெரிய ஹிட் ஆச்சு. ஸோ ஒரு பெரிய மியூசிக் டைரக்டரா வருவான்னு அப்பயே தெரிஞ்சது. இன்னைக்கு நிறைய தூரம் வந்திருக்காரு. இன்னைக்கு தமிழ் தெலுங்கு எல்லாத்துலயும் அவருடைய சாங்ஸ் வந்து நிறைய பாப்புலர். இந்த படத்தோட சாங்ஸ் கிளிப்பிங்ஸ் கேட்டேன், ஃபுல் சாங் கேட்க முடியல. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த சாங்ஸ் எல்லாமே. பல பேர் கேட்டாங்க, நீங்க தானே ஒரிஜினல் டைரக்ட் பண்ணீங்க, இந்த படத்தை டைரக்ட் பண்ணக்கூடாது, ஏன் நீங்க டைரக்ட் பண்ணல? பல பத்திரிகையாளரும் கேட்டாங்க, நண்பர்களும் கேட்டாங்க. ஒரே பதில் தான், சிம்பிள். அந்த 30 ஆண்டுகளுக்கு முன்பு எடுத்த படம் அது. அன்னைக்கு இருந்த சினிமாவினுடைய நிலைமை வேறு, இன்னைக்கு இருக்கின்ற ரசனை வேறு. அதாவது ஒரு கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க போறோம்னு வச்சுங்க, பொண்ணு அழகா இருந்தா போதும். சில இளைஞர்கள் ஓகேன்றுவாங்க. ஆனா பொண்ணு எப்படி இருந்தாலும் அது கழுத்துல என்ன போட்டிருக்கு, கையில என்ன போட்டிருக்கு, மூக்குல என்ன போட்டிருக்கு, என்ன படிச்சிருக்கு, என்ன வேலை செய்து, எவ்வளவு சம்பளம் வேணும், இப்படின்னு நினைக்கிற ஒரு இளைஞர்கள் இருக்காங்க. இது தவறுன்னு சொல்ல வரல, அது இன்றைய சொல்றது எக்கனாமிக் ஸ்டைல். அது மாதிரிதான் சினிமாவும். அன்னைக்கு ஒரு கதையை, அந்த கதையை அப்படியே சொன்னா ஒத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு அழகான கதையை ஒரு அழகா எடுத்து கொடுத்தோம்னா போதும். ஆனா இன்னைக்கு கதை அழகா இருந்தா கூட அது காதுல நகை, கழுத்துல எல்லாம் மாறி மாறி நிறைய வைரத்திலையும் இதுலையும் போட வேண்டியிருக்கு. அதுதான் மேக்கிங். இப்ப வர்ற ஜெனரேஷன் இப்ப பேசும்போது சொன்னாங்க, இங்கிருந்து உதவியாளர் சங்கர் மாதிரி, ராஜேஷ் மாதிரி போனாங்க அப்படின்னு. அவங்களுக்கு தான் இந்த ஜெனரேஷன் ஒரு கதையை வெறும் கதையா சொல்லக்கூடாது, அதுக்குள்ள என்ன வைக்கணும், என்னென்ன அடிஷனலா, காதலை எப்படி டைமண்ட் போடணும், கழுத்துல எப்படி போடணும் அப்படின்ற ஒரு வித்தை தெரிஞ்சுட்டு இன்னைக்கு வர்ற ஜெனரேஷன் வர்றாங்க. அதைத்தான் மக்களும் ரசிக்கிறாங்க. இன்றைய ரசனை எப்படி அந்த மாதிரி ஒரு காலத்துல காதல போடுறதுக்கு எனக்கு தெரியாது. அந்த பழக்கம் எனக்கு இல்லை. அதனால்தான் அது மாதிரி இளைஞர்கள் வர்ற ஜெனரேஷன் வர்றவங்க சாதாரணமா வரல, வர்ற ஜெனரேஷன் அதுவும் புதுசா வர்றவங்க புது புது யுத்திகளோட புது புது டெக்னாலஜியோட ஒரு ஃபயரை தேக்கி வச்சுட்டு வர்றாங்க. அது மாதிரி தேக்கி வச்சுக்கிட்டு 2 வருஷமா என் கூட இருந்த ஸ்னேகா, என் சகோதரியுடைய பேத்தி, எனக்கு பேத்தி. எனக்கும் தெரியாம ஸ்னேகாவுக்கு அந்த சினிமா மேல ஒரு தாகம், ஒரு வெறி, சினிமாவில் ஒரு இயக்குனராக வரணும் அப்படின்ற ஒரு வெறி இருந்துச்சு. அதனாலதான் அவங்ககிட்ட இந்த படத்தை ஒப்படைச்சேன். அவர்கள் இயக்குனரான கதை, நாங்கள் தயாரிப்பாளரான கதை.